தீபாவளி என்பது வெறும் ஒளி திருநாளாக மட்டுமல்ல, நாட்டை அழிக்கும் ஊழல், அநீதிகள் மற்றும் பேராசை ஆகிய இருளுக்கு எதிரான போராட்டத்தின் அடையாளம் என்றும் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பிரிக்ஃபீல்ட்ஸ் பகுதியில் இன்று நடைபெற்ற தீபாவளி மடானி திறந்த இல்ல விழா 2025 உரையாற்றிய அவர், ஒளியின் அந்த உண்மையான பொருள் அனைத்து இன மக்களும் ஒன்றிணைந்து மலேசியாவை ஊழல் நோயிலிருந்து காப்பதில்தான் பிரதிபலிக்க வேண்டும் என்றார். தற்போது அரசு நாட்டின் நிர்வாகத்தையும் திறனையும் வலுப்படுத்தும் பல சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும், முன்பு தவறாக பயன்படுத்தப்பட்ட பொதுமக்களின் நிதிகளை மீட்டெடுக்க பணியாற்றி வருவதாகவும் அன்வார் மேலும் தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளில் 15.5 பில்லியன் ரிங்கிட் தொகையை அரசு மீட்டெடுத்துள்ளது. இது மக்களின் பணம் மக்களுக்கே திருப்பித் தர அரசின் கடுமையான முயற்சியின் பலன் எனவும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.